ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆட போகிறோன்னா சப்வே சர்ஃபேஸ் தான் ஆட போகிறோம். ஸோ இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகே, நம்ம கேமுக்கு எடுத்து போகலாம். ஏஜ் 12. ஓகே, த பர்த்டே பேட்ச் கேன் பி அன்லாக்ட் எவ்ரி இயர் இன் மணி. டேப் டு ப்ளே. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னால் இந்த சப்வே சர்ஃபேஸ் தாங்க. வேறு மாதிரி கேம். நான் சின்ன வயசில் ஆல் டைம் ஃபேவரட் இது. எப்போவுமே இதுதான் ஆடி நிற்பேன். எங்கள் அப்பா கூட என்னடா இதே ஆடி நிற்கிற, வேறு ஏதாவது ஆடு. நான் சொல்லுவேன், அப்பா எனக்கு இந்த அப்பா ரொம்ப பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. டேப்பு ஓவர் போகாய். ஓ, முதலே 4 கொடுத்துட்றாங்களா? ஓகேங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, ஜம்ப் ட்ரெயின். ஓகே, எப்பா ட்ரெயின். எதுக்கு ஸ்டிங்கரி. ஷூ. அப்பா எனக்கு என்னன்னு தெரியுங்க, இந்த சப்வேஸில் ஷூ தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, ஐயோப்பா ட்ரெயின் வந்து நேக்குது. இன்னைக்கு அவுட் ஆகாமல் போகிறேன்டா. அவுட் ஆனால் என்னை யாருன்னு கேளுங்க. ஓகே, இப்போ போக நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ஐயோப்பா எதே ஐஸ்கூரா. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்கு 15 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் அந்த டே கேர் 1 part 2 போடலான்னுக்கிறேன். ஸோ மறக்காம 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நான் போடுவேன். ஓகேங்க, ஏன்னா என் டார்கெட்டே அதுதான். 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் அந்த டே கேர் சாப்டர் 2 போடுவேன். 15 வந்து டே கேர் 2 போடுவேன். அது என்னது? டே கேர் சாப்டர் 2, சாரி, டே கேர் சாப்டர் 1 part 2 போடலான்னுக்கிறேன். அந்த ஐடியாவில் தான் இருக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ நாங்கள் இது நான் ஆட் கொடுத்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேங்க, எப்படியோ நம்ம ஆட்லேருந்து வந்தாச்சு. திரும்பியும் ஓகே. என்ன ஸ்பீடு. ஆனால் எனக்கு இதில் தான் ரொம்ப பிடிக்கும். இதில் எனக்கு ரொம்ப ஒரு சீக்கிரம் ரொம்ப பிடிக்கும். டங்குன்னு வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கேட்டிங் போர்டு. அதுக்காகவே இந்த கேமை நான் முடியும். போச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நான் 5 minutes சைலண்ட்டாக இருக்க போகிறேன். ஏன்னா மேலே 2 பேர் வந்து நான் சுற்றி பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. இவங்களாம் அப்படியே சைலண்ட்டாகவே கேம் ஆடுறேன்.
ஓகேங்க, எல்லோரும் போயிட்டாங்க கைஸ். இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 15 சப்ஸ்கிரைபருக்கு வந்தால் டே கேர் சாப்டர் 1 பார்ட் 2 போடுறேன்ட்டு. நான் கண்டிப்பாக போடுவேன். எனக்கு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நான் போட்டே போடுவேன். ட்ரஸ்ட்டு பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நெட்க்கு என்ன ஆயிருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த கேம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது. நான் 10 வாட்டி கூட ஆடுவேன், எனக்கு போரிங்கே அடிக்காது. இப்போ வர கேரக்டர்ஸு இந்த அடி வாங்குறது, அந்த நதி கீழே தோம்புன்றது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் அடி வாங்கி விழுந்துருப்பான்ட்டு. நான் சொல்லலை, இப்படி தாங்க எப்போவுமே. காயின் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சா? சே, எவ்வளோ என்னது ஆக்ஷன்ஸா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. இன்னொரு டார்கெட் என்னென்னா, எனக்கு மட்டும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆடுவேன். என் ஸ்கூலில் பிரஜ்வல் என் ஃப்ரெண்டு ஒரு இருக்கிறான். அவன் பேர் நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொன்னேன் பிரஜ்வல், அவனோட அது ரியல் நேம் இல்லை, அது என் ஓல்டு ஃப்ரெண்டு. ஓகேங்களா? எனக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போடுறேன். பண்ணியாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு கேம் ப்ளே ஆடுறாங்க. நீங்கள் என்னை ட்ரஸ்ட்டு பண்ணலாம். இல்லைங்க, ட்ரஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. நான் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க மம்மிஸ் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வாட்டி கேட்டு பார்த்துட்றேன். கேட்குறேன், அவன் ஓகே சொன்னான்னா ஓகே. ஆனால் எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஓகே, பொறுத்து ஏதோ ஆப்ஸ்டிக்கலே பெருசாக வரல. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ரியல் ஸ்டோரி. இப்போ நான் சொல்கிறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதாச்சும் இதே மாதிரி ஜாக்குன்ற ஒரு பையன் இப்படி இருக்கிறான். அது மாதிரி அவனுக்கு இந்த ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்ப்ரேயில் அவனோட ஸ்கேட்டிங் பிடிக்கும். இதே மாதிரி ஆக்சஸரி. ஒரு நாள் அவங்க வீட்டில் அவங்க அப்பா வெளியே போட்டு அலோவ் பண்ணலன்ட்டு யாருக்குமே தெரியாமல் ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துன்னு ட்ராக்கில் போய் ஸ்கேட்டிங்கு பண்ணின்னு இருந்தான். அப்பா அம்மா எல்லோரும் வீட்டில் தேடின்னு இருந்தாங்க, எங்கள் பையன். கடைசியில் பின்னாடி ஒரு பெரிய ட்ரெயின் வச்சு அவனுக்கு கேட்கல. எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தான். திடீர்னு அப்படியே ஸ்கேட்டிங் போர்டோட டயர் அந்த ட்ரெயின் வீலில் மாட்டிக்கிச்சு. அதான் அந்த ட்ரெயின் இதில் மாட்டிக்கிச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாவங்க ட்ரெயின் இடிச்சு இறந்துட்டார். கடைசியில் என்னடா ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கூட போட்டு நிற்கிறாரு. அவங்க வந்து பார்த்தா அவங்க பையன் அநியாயமாக இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அதை பார்த்து எனக்கே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அம்மா அது அவங்க அப்பா அழுது அவன் ஞாபகம் எல்லாமே. ஏன்னா அது பார்த்த உடனே அம்மா ஒரு கேம் க்ரியேட் பண்ணலாங்கிறாரு. நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு கேம் க்ரியேட் பண்ணக்கூடாது? நம்ம பையன் ஞாபகமாகவே வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஸ்ப்ரே அடிக்கிறான். அதாச்சும் அவன் ட்ராயிங் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஸ்கேட்டிங்கும் அவன் குட். ஸோ இது பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேம் ட்ரை பண்ணலான்ட்டு அவர் ட்ரை பண்ணி இந்த கேம் உருவாக்குனார். அதுதான் த சப்வே சர்ஃபர்ஸ். ஐ திங்க் இந்த ட்ரூ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் இது தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு சும்மா இது சும்மா அப்படின்னு நினச்சிருந்தா இது ரியல் ஸ்டோரி இதுதான். சும்மா எனக்கு இந்த ட்ரெயின் வந்து தான் ஆனால் கொஞ்சம் ஃபன்னாகுது இது. ஐயோ போச்சே. ஆமாம், இது என்னது? ஓ, நம்மகிட்ட இது இருக்குதா? திரும்ப அவுட் ஆக விரும்பலை. போகலாம். அது இது பண்ணேன்.
ஜஸ்ட் மிஸ் only one distance. நெத்தி டாங் என்னது 15 என்னது ஐயே என்ன அச்சீவ்மெண்ட் நல்லா ஐயோ என்னங்க இது ஓகே என்கிட்ட எவ்வளோ தான் இது இருக்குது அது சைடில் எங்கேயோ போயில ஓகே சரிப்பா எனக்கு இந்த காயின்ஸ் கூட தேவை ஆனால் எனக்கு வீடு முக்கியம்ப்பா அவ்வளோதான் இன்னும் இந்த ஒரு மாதிரி கேம் ஃபன்னாகுது அதுமா என் ஃபேஸை நான் ரிவீல் பண்ணோன்னா எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நான் அப்போ தான் நான் என் ஃபேஸை ரிவீல் பண்ணுவேன். 50 இல்லை 100 போட்டு எனக்கு 100 வந்தாலே எனக்கு பெரிய இது தான். எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வேணும். அப்போ தான் நான் ஃபேஸை ரிவீல் பண்ணுவேன். ஓகேங்க, நம்ம ஃபேஸ் ரிவீல் டார்கெட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் உடனே ரிவீல் பண்ணிடுவேன். ஓகேங்க, இப்போதைக்கு இது சூப்பராக இருக்குது. யோயோயோப்பா இருக்குதா? இல்லைங்க. சீக்கிரம் 15,716 நியூ ஹை ஸ்கோர். இது என்னடா ஹை ஸ்கோரு? இப்போ போடுறான் ஹை ஸ்கோரு. நம்ம சொன்னது எனக்கு தான் நடந்திருக்கு. யாருக்கு தெரியும் எந்த ஐயோ போச்சே. அந்த ஷூ எடுக்கலான்னு பார்த்தேனே கடவுளே. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஊஹா ஓய்யா ஓய்யோப்பா. ஐ திங்க் சில பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கும் நெக்ஸ்ட்டு வீக் ஸ்டார்ட் ஆக போகுது எக்ஸாம் ப்ரிப்பேரிங். இப்போ தான் நான் பண்ணணும். சரி கொஞ்ச நேரம் கேம் ப்ளே போட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமேன்று தான் வந்தேன். ஐயோ போச்சே. நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே. நீயும் ஐஸ் ஸ்கோர் பண்ண. ஐயோ ஸ்டார்டிங்கே இது பண்ணனே. சரி ஒன்றுக்கும் குறைஞ்சா போயிடுவோம். நம்ம இது எங்கே காட்டும்? இதுங்க எனக்கு வந்துடுச்சு. தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்க. இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே ஹையாக போகும். ஓகே பாய் காய்ஸ். இதோட இந்த கேம் பிளேவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த கேம் பிளே இன்னொரு வாட்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே பாய் ஃப்ரம் உமாகாண்டே. பாய். மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.